ஆவணி மாத ராசி பலன்கள் 17/8/2025 முதல் 16/9/2025 வரை. இந்த ஆவணி மாசத்துல கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில குரு, கடக ராசியில சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னி ராசியில செவ்வாய், கும்பத்துல ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் வக்ரம். இந்த கிரகத்தோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதம் ஃபுல்லாகவே. சுக்கிரன் அதாவது கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் வருவார். புதன் பூச நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரைக்கும் வருவார் இந்த மாதம் ஃபுல்லாக. அதே சூரிய பகவான் சிம்மராசியில் மக நட்சத்திரத்திலிருந்து உத்தரம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறார் சூரிய பகவான். கேது பூர நட்சத்திரம் தான், சுக்கிரனோட நட்சத்திரம் தான். செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இந்த மாதத்தில். ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில். சனி சொந்த நட்சத்திரமான மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இதெல்லாம் விட 4 கிரகங்கள், நிலையான கிரகங்கள், சனி, குரு, ராகு, கேது, இந்த கிரகங்கள் தான் ஒரே நட்சத்திரத்தில் நிலையா இருக்காங்க. அந்த நட்சத்திராதிபதி மட்டும் இல்லாமல் வீடு கொடுத்த கிரகமும் நிலையா இருக்கு, ஒரு நட்சத்திரத்தில் நிலையா இருக்கு. இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆல்ரெடி வக்ர கிரகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியோட வீட்டில் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான், அவருக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சனி பகவான் இவர் மீனராசியில் வக்ரகதியில் இருக்கிறார், சொந்த நட்சத்திரம். குரு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது மிதுன ராசியில். கேது பூர நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நிறைய கிரக அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா நிறைய நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான். ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று கேதுவோட சேர்றார். கேதுவோட சேரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த காரகத்துவத்தை கட் பண்ணி விட்டுரும், அந்த தசை வேலை செய்யாமல் விட்டுரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆட்சி பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால, சூரியனுக்கு ஆட்சி வீடு அப்படின்னாக்கா சிம்ம ராசி தான். ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம், குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் அதிபதி ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. ராசியிலே 4 கூடிய கிரகம். படிக்கக்கூடிய நபர்கள், அதாவது 24-25 வயசு வரைக்கும் உயர் படிப்பு படிக்கிறவங்க, மேல் படிப்புக்காக வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை வேலை பார்த்துட்டு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க, அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக டிகிரி படிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுல இல்லாமல் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், ராசிக்கு 5 குடையவர், 10ஆம் அதிபதி இந்த செவ்வாய். இவர் மறையக்கூடாது, 3ஆம் இடத்துல மறைகிறார், அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சில தடைகளை கொடுக்கும். தசாபுத்தி சரியில்லைனா மட்டும். தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால், ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகமும் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து, இல்லை உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது மாதிரி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேலை ரீதியா, தொழில் ரீதியா, திருமண வாழ்க்கை ரீதியா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இப்போ இருக்கக்கூடிய நிலை எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. முயற்சி ஸ்தானம்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடத்துல ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நேரங்களில். ஏற்கனவே அஷ்டம சனியிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. அஷ்டம சனி அப்படின்னாக்கா படாத பாடுபட்டீங்க எல்லாமே, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும். அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே தேவையில்லை.
நீங்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சு வந்திருக்கீங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அஷ்டம சனி விடுதலை ஆகியும் இன்னும் பிரச்சனைகள் தீரலை, கடன் பிரச்சனை தீரலை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இன்னும் வரல, பழைய பஞ்சாயத்து ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பஞ்சாயத்து நிறைய போயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்து தீர்வுக்கே வந்திருக்காது. இந்த ஆவணி மாசத்துல தீர்வுக்கு வரும். ரொம்ப நாளாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வெற்றி வாய்ப்புகள். என்னதான் இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறது வேற வழி இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தசாபுத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஓகே. தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா நீங்கள் முயற்சி அதிகமாக போடணும். இந்த டைமில் அதிகப்படியான முயற்சிகளை போட்டு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். இது வந்து படிப்பு ரீதியாக பார்த்தோம்னா நல்லா இருக்கும். வயசு ரீதியாக ஒவ்வொரு வயசாக பார்த்தோம்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள், ராசியில சுக்கிரன் இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குமான்னா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். வெகு நாட்களாக எனக்கு வேலையே கிடைக்கலங்க, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, வேலையில் எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு வேலையில் இருக்க முடியல, நிரந்தரமான வேலை கிடைக்கல இது வரைக்கும் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் பாதிப்புகள் வராது. வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்காம இருக்கிறது, இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே கொடுக்கும். வேலை ரீதியாக நிறைய பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்தா கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் இருக்கும்போது சுக்கிர பகவான் தசை நடத்துச்சுன்னா கூட உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துருது. அப்போ ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கணும். அப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மாற்றங்கள், ப்ரொமோஷன், இது மாதிரி சம்பளம் கிடைக்காம இருக்கிறது, அதாவது இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பண வரவு, இது எல்லாமே. ஒரு சில பேர் வந்து மன அழுத்தத்திலே இருப்பாங்க. ரொம்ப நாளாக நடந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு துயரங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த துயரங்கள்லேருந்து இப்போ வெளியே வரலாம். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், இப்போ டைவர்ஸ் கேட்டு கிடைக்காம ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளே கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம், ஏன்னா ஆயில நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லை. ஒரு சில பேர் சந்திரன் சூரியன்லாம் மாட்டியிருப்பாங்க. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு அந்த 2 தசைகள். சுக்கிர தசையில் ஒரு சில பேர் மாட்டியிருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஆவணி மாதத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து இப்போ பிரிவு கேட்டிருந்தீங்கனாக்கா, டைவர்ஸ் கேட்டிருந்தீங்கனாக்கா அதுலேருந்து வெளியேறி மறு திருமணம் அமைகிறது. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது மாதிரி நிறைய நல்ல பலன்களை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க, இப்போ திருமணம் ரீதியாக இப்போ லவ் சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். இது மாதிரியான நல்ல பலன்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய். சகோதர சகோதரிகள்கிட்ட வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடங்களே வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் நிவர்த்தி ஆகுமா, அது மட்டும்தான் எனக்கு, இந்த கடன் நிவர்த்தியானா நான் நிம்மதியாக இருப்பேன், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். கேட்ட இடத்துல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். விரயத்தில் வந்து குரு சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். சொந்த நட்சத்திரம் வேற. இவர் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி, அதுவும் இல்லாத பாகிஸ்தானாதிபதி. அந்த நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது சிறப்பு. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்ட இடத்துல பணம் வராமல் இழுபறியாக இருக்கு இல்லையா, இப்போ பணம் வரும். மெயினாக பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். கடன் கேட்டிருந்தா கடன் கிடைக்கும். வீடு கட்டி குறையாக நிற்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. இப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும். ப்ராப்பர்ட்டி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். தொழில் செய்கிறவங்க, இந்த தொழிலில் நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் பிரச்சனைகளை கொடுத்தது
கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உடனே சால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தசாபுத்தி அடிப்படையில ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசைகள் நடக்கும்போது அஷ்டம சனி முடிஞ்சாலும் அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த அவயோக தசைகள் இன்னும் முடியாம இருக்கும். அப்ப அந்த தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது 1 மாசம் 2 மாசம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஆவணி மாசத்துல இருந்து கூட நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில. ஏன்னா அந்த கடகராசியில நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அந்த அஷ்டம சனிலேருந்து இன்னும் முடிவுக்கு வரல எனக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த பண வரவு, குடுக்கல் வாங்கல பிரச்சனை, சொத்து ரீதியா பிரச்சனை, எதெல்லாம் போய் மாட்டினாங்களோ அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. அதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா தசாபுத்தி முடியணும். அந்த தசாபுத்தி முடியணும் அப்படின்றத விட இப்ப அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது 3 மாசம் 4 மாசம் எக்ஸ்டன் ஆகலாம், ஒரு 6 மாசம் எக்ஸ்டன் ஆகலாம், இல்ல 1 வருஷம் கூட எக்ஸ்டன் ஆகலாம். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது, அது வரைக்கும் தொடரும். இப்ப அஷ்டம சனி முடியணும்னாக்கா அந்த தசா புத்தி முடியணும். அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது முடிவு பகுதிக்கு வந்துச்சுனாக்கா அடுத்த புத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும் எல்லாமே. ஆவணி மாசத்துல இந்த கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி.